ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை டு கேஎல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 பழங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று மங்குஸ்டீன் அண்ட் another ஒன் வந்து ரம்புட்டான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, மங்குஸ்டீனை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் மங்குஸ்டீன். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல, கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். நான் ஒரு பழத்தை மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த மங்குஸ்டீன் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து நல்லா ஒரு மாதிரி மெரூன் கலரில் பாடி இருக்கும். அண்ட் இது வந்து க்ரீன் கலர், நம்ம கத்திரிக்காயில் இருக்கிற அதே டைப் தான் இருக்கும். இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா மலேசியா சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் மோஸ்ட்லி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் மலேசியாவில் தான் இதை நான் பார்த்துருக்கேன். நம்ம இந்தியாவில் வந்து நான் பார்த்தது ரொம்பவுமே ரேர் தான். சரி, இந்த ஃப்ரூட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இது எப்படி நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாடி வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. ஏன்னா இது வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும், அதனால் இது வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, இப்போ நான் அமுத்திட்டேன். இப்போ இப்படி வச்சு மேலேயும் கீழேயும் நம்ம வந்து திருப்புற மாதிரி திருப்பினோம்னா தானாக இந்த கிராக் வரும். இந்த பாருங்கள், கிராக் வந்திருக்கு. ஸோ இந்த கிராக்லேருந்து அப்படியே எடுத்துகிற போகிறோம். வாவ், ஓகே, பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் இந்த தோலை ஃபுல்லும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தோலை ஃபுல்லும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு பருத்திப்பூ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில. எங்கள் ஊர்லலாம் பருத்தி நிறையா இது பண்ணுவாங்க. ஸோ பருத்தி பூ மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், பருத்தி பூ எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா புளிப்பு தன்மையும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பழம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் திங் வந்து ஹார்ட் ப்ராப்ளமை க்யூர் பண்ணக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது. அப்புறமா இந்த பழம் நீங்கள் வந்து டெய்லியும் ஒவ்வொன்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் க்ளோ வந்து நல்லாவே தெரியும். அண்ட் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம டெய்லியும் இதை எடுத்துக்கிறதுனால ரொம்ப எடுத்துக்கக்கூடாது, டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். டெய்லியும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நல்லா அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த பழத்தில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறனால இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஏற்றது. அண்ட் நீங்கள் வந்து இந்த பழத்தை ஊரில் எங்காவது நீங்கள் பார்த்தீங்க, இல்லை வேறு எங்காவது போகிறீங்க, அங்கே வேறு எந்த கண்ட்ரியில் இந்த பழம் பார்த்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த பழத்தை கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட் தான், ஆனால் வந்து சீசன் டைமில் இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். எங்களுக்கு கிடச்சிது, நேற்று போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை நான் வந்து வீடியோவில் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பழத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பழம் பார்த்திங்கன்னா ரம்புட்டான். இந்த ரம்புட்டான் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு லிச்சி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது லிச்சி கிடையாது, இது ரம்புட்டான். இது மலேசியா அண்ட் தாய்லாண்டில் ரொம்ப அதிகமாக விளையுது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் காய்க்கும். ஆக்சுவலி இது வந்து 2 பழம் இருக்குது. இது வந்து பிஞ்சாக இருக்குது, அதுக்குள்ளே பறிச்சிட்டாங்க. அப்படியே கொத்து கொத்தாக இந்த பழம் காய்க்கும். இதோட மேல் பரப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஜாக் ஃப்ரூட் பலாப்பழத்தில் வந்து எப்படி அந்த முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய வெரைட்டி, அதாவது இந்த மேலே இருக்கிற தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இன்னொரு வெரைட்டி இருக்குது, அது பார்த்திங்கன்னா மொஸ்ட்டு முடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரூட்டும் பார்க்குறதுக்கு வந்து லிச்சி மாதிரியே தான் இருக்கும். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய அயர்ன் அண்ட் விட்டமின் சி இதில் இருக்குது. அண்ட் இந்த பழம் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கெலாம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வராதுன்னு சொல்லி விக்கிபீடியாவில் போட்டிருந்துச்சு, நான் பார்த்தேன். எனக்கு அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஹேர், இது வந்து ஸ்கின்னு மட்டும் இல்லைங்க, ஹேரையும் க்ளோ பண்ணும். இந்த வீக்லி 3 times அந்த மாதிரி இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுமே வந்து க்ளோ ஆகக்கூடிய தன்மை இந்த பழத்தில் இருக்குது. ஓகே, சரி, இந்த பழத்தை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பழத்தை எப்படின்னா சும்மா இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப இல்லை, கை இப்படி உள்ளே வச்சு அப்படியே வந்தாவே வந்துடும். பார்த்தீங்களா, உள்ளே வந்து அப்படியே பார்க்குறக்கு லிச்சியோட இதே மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணால் அப்படியே பாப்பா வாய் மேலே வருது பாருங்கள்.
அவ்வளோதான். இது லிச்சியோட பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்கும். இதுதான் அதோட ஃப்ளஷ்ஷு. இதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்து உள்ளே பார்த்திங்கன்னா வந்து கொட்டை இருக்கும். இதில் ஒரே ஒரு கொட்டை தான் இருக்கும். இந்த ஃப்ளஷ் தான் நம்ம சாப்பிடக்கூடியது. நாங்கள் எப்பவுமே ஊட்டி போகிறப்போ பர்லியாரில் நின்று இங்கே பழமெல்லாம் வாங்கிட்டு தான் போவோம். ஸோ அந்த பர்லியாரில் இந்த பழத்தை நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஊரில் ரொம்பவுமே இது காஸ்ட்லி தான். இங்கே வந்து மலேசியாவில் இது முக்கியமாக சீசன் டைமில் இது ரொம்பவுமே எங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். அண்ட் இது மலேசியா மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. மெயினாக இது விளையக்கூடியது வந்து மலேசியா தான். அண்ட் இப்போது நம்ம இந்தியாலேயும் குறிப்பாக கேரளாவில் இது வந்து ரொம்பவுமே கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. நான் கூட இதை வந்து செடி வைக்கலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதோட கொட்டை பாருங்கள், இதை எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். அந்த பழத்துலேருந்து இந்த கொட்டையை எடுத்துட்டேன். இதுதான் அதோட கொட்டை. இந்த கொட்டையை வந்து நீங்கள் முளைக்க போட்டிங்கன்னா தானாகவே இதாகிடும், வரும். ஸோ இந்த கொட்டையை வந்து நான் எப்படி முளைக்க போட்டு செடி வருது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். இதுதான் அந்த கொட்டை. இது நம்ம ஊரில் எந்த ஒரு கிளைமேட்னாலும் இதை வைக்கலாம். ஸோ நீங்களும் இந்த 2 பழங்களை பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக இந்த பழங்களை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் தான். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி. நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் stay tuned to our channel Kuwait to KL. Let's explore the world.